ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் டு ஸ்கூல் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் வகுப்பு அறிவியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமான்ற பகுதியிலிருந்து அதிகப்படியான கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால வீடியோ முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சி வரணுனாக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏடிபியோட ஃபுல் எக்ஸ்பென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீக்கு ட்ரை, சரிங்களா? அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். ஏடிபி பார்த்தீங்கன்னாக்கா அடினோசைன் டைபாஸ்பேட். இதுதான் டிஃப்ரென்ஸுங்க. டை, இது வந்து ட்ரை. டி வந்த டை, டி வந்தாக்கா ட்ரை. என்ஏடி பார்த்தீங்கன்னாக்கா நிக்கோடினமைடு அடினைட் டை நியூக்ளியோடைடு. அப்புறம் என்ஏடிபின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிக்கோடினமைடு அடினைட் டை நியூக்ளியோடைடு பாஸ்பேட். இந்த பீக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பாஸ்பேட் வந்து சேருது. ஒரு செல்லானது நேரடியாக ஆற்றலை குளுக்கோஸில் இருந்து பெற முடியாது. சுவாசித்தலின் பொழுது குளுக்கோஸ் ஆக்சிகரணமடைந்து வெளியேற்றும் ஆற்றல் ஏடிபியில் சேமிக்கப்படுகிறது. ஒரு செல்லு பார்த்தீங்கன்னாக்கா நேரடியாக ஆற்றலை வந்து குளுக்கோஸ்லேருந்து பெற முடியாது. ஆனால் சுவாசித்தலின் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த குளுக்கோஸ் ஆக்சிஜனேற்றம் அடைந்து வெளியேறும் ஆற்றல் வந்து ஏடிபியில் வந்து சேமிக்குது. அதுலேருந்து தான் செல்லுக்கான ஆற்றல் கிடைக்குது. சூரிய ஒளியை பயன்படுத்தி செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. பாரத ரத்னா CNR ராவ் அவர்கள் அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி மூலம் ஹைட்ரஜன் எரிபொருளை உற்பத்தி செய்தார். அதாவது புதுப்பிக்கும் ஆற்றலை உற்பத்தி செய்தார். ஹைட்ரஜன் எரிபொருளை செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி மூலம் செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாரத ரத்னா CNR ராவ். மெல்வின் கால்வின் அமெரிக்க உயிர் வேதியியலாளர் ஒளிச்சேர்க்கையின் வேதியியல் நிகழ்வுகளை கண்டறிந்தார். அதனால் இச்சுழற்சி கால்வின் சுழற்சி என்று அழைக்கப்படுகிறது. இதற்காக மெல்வின் கால்வினுக்கு 1961ஆம் ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அடுத்ததாக அட்டைகளுக்கு காது இல்லை. இந்த அட்டைனாக்கா அட்டை பூச்சி பார்த்தீங்கன்னாக்கா காதுகள் இல்லை. அவை அதிர்வுகளை தோல் மூலம் உணர்கின்றன. அட்டைகள் 2 முதல் 10 சிறிய கண்கள் மூலம் அதுக்கு தேவையான உணவை அடையாளம் காண்கின்றன. அட்டை தமது உடல் எடை போன்று 5 மடங்கு அதிக இரத்தத்தை உறிஞ்சும் அளவுக்கு பெரும் பசி கொண்டவை. அட்டை தனது முழு உணவையும் செரித்து உறிஞ்சு கொள்ள ஓராண்டுக்கு மேலாகிறது. அட்டைக்கு பார்த்தீங்கன்னாக்கா காது கிடையாது. அது எப்படி மற்றதெல்லாம் உணர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிர்வுகள் மூலம் அது தோலால் உணருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அட்டைகளுக்கு 2 முதல் 10 சிறிய கண்கள் மூலமாக தான் அதோட உணவை வந்து கண்டுபிடிக்குது. அது பார்த்தீங்கன்னாக்கா அதோட வெயிட்டை போல 5 மடங்கு ரத்தத்தை வந்து உறிஞ்சுன்னு சொல்றாங்க. அதே போல அட்டையோட முழு உணவு அது சாப்பிட்டு சேமிச்சு வச்சிருக்கிற முழு உணவை செரித்து உறிஞ்சு கொள்ள ஓராண்டுக்கு மேலாகும்னு சொல்றாங்க. இரத்தத்தை வழிய விடுதல் என்பது நோயாளியின் உடலில் இருந்து நச்சு அசுத்த பொருள்களை வெளியேற்றும் ஒரு நுட்பமாகும். அட்டைகள், அந்த அட்டை பூச்சிகள் இரத்த உறவை தடுத்து இரத்த ஓட்டத்தை விரைவுபடுத்துவதில் செயல்திறன் மிக்கவை. சுற்றோட்ட குறைபாடுகளையும் இரத்த ஓட்ட மண்டலம் தொடர்பான நோய்களையும் அட்டைகள் குணப்படுத்துகின்றன. மேலும் அட்டையின் உமிழ்நீரிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் வேதிப்பொருள்கள் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் மருந்துகள் தயாரிக்க பயன்படுகிறது. குள்ள முயலானது அழியும் அபாய நிலையில் உள்ள விலங்கு என 1990 வாஷிங்டனில் பட்டியலிடப்பட்டது. வாழிட இழப்பால் இம்முயலின் எண்ணிக்கையும் பரவலும் குறைந்து போனதே இதற்கு காரணமாகும். மார்ச் 2003 கொலம்பியா வடிநில குள்ள முயல் அழியும் நிலையில் உள்ள விலங்கு என அறிவிக்கப்பட்டது. அதிகாலை பொழுதில் புற்களின் மேல் பனித்துளிகள்
போல நீர்த்துளிகளை பார்த்திருப்போம். தாவரங்களில் காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் பொழுது நீராவி போக்கின் வீதம் குறையும். உறிஞ்சப்படும் நீர் தாவரத்தின் வேரில் ஒரு அழுத்தத்தை உருவாக்கும். இந்த அதிகப்படியான நீர் தாவர இலைகளின் விளிம்புகளில் நீராக வடிகிறது. இதற்கு நீர் வடிதல் எனப்படும். இவ்வாறு நீர் வடிதல் ஒரு சிறப்பான துளை வழியாக வெளியேறுகிறது. இத்துளை நீர் சுரப்பி அல்லது ஹைடதோடு எனப்படும். நம்ம வெயில் காலம் இல்லை பனிக்காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா செடி மேலே தண்ணிகள் நிறைய இருக்கும், நீர்த்துளிகள் இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காற்றுல ஆல்ரெடி ஈரப்பது அதிகமாக இருக்கிறதுல நீராவி போக்கு நடைபெறாது. அப்போனாக்கா உறிஞ்சப்பட்ட நீர் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா தாவரத்தோட வேர்ல ஒரு ப்ரெஷர் உருவாகும்னு சொல்றாங்க. அந்த அதிகப்படியான ப்ரெஷர் காரணமா என்ன ஆகும்னாக்கா அந்த நீர் இலைகள் வழியாக வடியுது. இலைகள் அதோட வெளிப்புற தோற்றத்தின் மூலமாக வடியுது. இப்போ அந்த வடிதல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறப்பான துளை வழியாக தான் நடக்குதுன்னு சொல்றாங்க. இத்துளை தான் என்ன சொல்றாங்க, நீர் சுரப்பின்னு சொல்றாங்க. அடுத்ததாக சில நோய்கள், அதுக்கான காரணம் என்னன்றது பார்க்கலாம். அனிமியா. அனிமியாக பார்த்தீங்கன்னா ரத்த சிவப்பணுக்களை எண்ணிக்கை குறைதல் தான் அனிமியான்னு சொல்றாங்க. லீகோசைட்டோசிஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரத்த வெள்ளை அணுக்களை எண்ணிக்கை அதிகரிச்சாக்கா லீகோசைட்டோசிஸ். லீகோபினியா பார்த்தீங்கன்னாக்கா ரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை குறைதல். குறைஞ்சிச்சுனாக்கா லீகோபினியா. லீகோசைட்டோசிஸ் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை அணுக்கள் இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா. அப்புறம் த்ரம்போசைட்டோபினியா பார்த்தீங்கன்னாக்கா ரத்த தட்டுக்களின் எண்ணிக்கை குறைதல். ரத்த தட்டுக்களின் எண்ணிக்கை குறைஞ்சிச்சுனாக்கா த்ரம்போ. தா ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? வில்லியம் ஹார்வி நவீன உடற்செயலியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இவர் மூடிய இரத்த ஓட்ட மண்டலத்தினை கண்டறிந்தார். மூடிய இரத்த ஓட்ட மண்டலத்தினை கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா வில்லியம் ஹார்வி. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நவீன உடற்செயலியலின் தந்தை என அழைக்கப்படுகிறது. முதுகெலும்புகளின் இதய அறைகள். எந்தெந்த முதுகெலும்புகளுக்கு எத்தனை இதய அறைகள் இருக்குன்றத பார்க்கலாம். 2 அறைகள் கொண்டது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மீன்கள். மீன்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 இதய அறைகளும் இருக்கு. 3 அறைகள் கொண்டது பார்த்தீங்கன்னாக்கா இருவாழ்விகள். முழுமையூரா 4 அறைகள் பார்த்தீங்கன்னாக்கா ஊர்வனுக்கு. 4 அறைகள் கொண்ட முதுகெலும்பிகள் பார்த்தீங்கன்னாக்கா பறவைகள், பாலூட்டிகள் மற்றும் முதலை. அடுத்ததாக நியூரோஜெனிக் மற்றும் மயோஜெனிக் இதய துடிப்பு. நியூரோஜெனிக் இதய துடிப்பு என்னன்றது பார்க்கலாம். நரம்பு தூண்டலினால் நியூரோஜெனிக் இதய துடிப்பு உண்டாகிறது. இத்தூண்டல் இதயத்தின் அருகில் உள்ள நரம்பு முடிச்சினால் தூண்டப்படுகிறது. எடுத்துக்காட்டு வளைதசை புழுக்கள், பெரும்பாலான கணுக்காலிகள். நரம்பு தூண்டலினால் ஏற்படக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா நியூரோஜெனிக். அடுத்ததாக மயோஜெனிக். மயோஜெனிக் பார்த்தீங்கன்னாக்கா மயோஜெனிக் இதய துடிப்பானது மாறுபாடு அடைந்த சிறப்புத்தன்மை வாய்ந்த இதய தசை நார்களால் தூண்டப்படுகிறது. எடுத்துக்காட்டு மெல்லுடலிகள், முதுகெலும்பிகள். ஹிஸ் ஹேட்ரியோ வென்ட்ரிகுலார் கற்றைகளை கண்டறிந்தார். இதனால் இது இஸ் கற்றை என்று அழைக்கப்படுகிறது. இஸ் கற்றை எது பார்த்தீங்கன்னாக்கா ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் கற்றைகள் பார்த்தீங்கன்னாக்கா இஸ் கற்றை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக ஒவ்வொரு நியூரானும் 1000 நரம்பு தூண்டல்களை ஒரு வினாடி நேரத்தில் கடத்தக்கூடியவை. மேலும் 10,000த்திற்கும் அதிகமான நரம்பிடை இணைப்புகளை பிற நியூரான்களோடு உருவாக்கக்கூடியவை. ஒவ்வொரு நியூரான் பார்த்தீங்கன்னா எவ்வளோனாக்கா 1000 நரம்பு தூண்டல்களை ஒரு வினாடி நேரத்தில் கடத்துன்னு சொல்றாங்க. அடுத்ததாக மெனிசைடிஸ் என்பது மூளை உறைகளில் ஏற்படும் வீக்கமாகும். மூளை உறையை சுற்றி உள்ள திரவத்தில் ஏற்படும் நோய் தொற்றால் இந்த வீக்கம் உருவாகிறது. வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களின் நோய் தொற்று இதற்கு காரணமாகிறது. மனித மூளையின் 60% பகுதி கொழுப்பாலானது. நமது மூளையை ஒன்றிணைக்கும் மற்றும் செயல்படும் திறனுக்கு காரணமானவை அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள். இவை நம்மால் உற்பத்தி செய்ய இயலாத காரணத்தினால் உணவின் மூலமே பெற முடியும். மீன், பச்சை காய்கறிகள், பாதாம், வாதுமை கொட்டை ஆகியவற்றால் அத்தியாவசியமான கொழுப்புகள் EFA அதிகம் உள்ளது. எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் EEG என்பது
மூளையில் உண்டாக்கக்கூடிய மின் அதிர்வுகளை பதிவு செய்யும் கருவி. இது மூளையின் செயல்பாட்டில் ஏற்படும் அசாதாரணமான மூளை அலைகளை கண்டுணரவும், மூளையில் ஏற்படும் உடனடி மாற்றங்கள், மூளைக்கட்டி, தலையில் ஏற்படும் காயங்கள், வலிப்பு போன்ற நோய்களை கண்டுணர பயன்படுத்தப்படுகிறது. எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா EEG. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.